இட்லி கடை. அது என்ன இட்லி கடை? அது என்ன டைட்டில்? இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஒரு டைட்டில் வச்சுருக்கலாமே. பொதுவாக ஒரு படத்தில், ஒரு சில படங்களில் அந்த ஹீரோவோட பேரே டைட்டிலாக வைப்பாங்க, இந்த ராயன் அந்த மாதிரி. இந்த படத்தோட ஹீரோ இந்த இட்லி கடை தான். அதனால தான் அந்த டைட்டில் இட்லி கடை அப்படிங்கிற டைட்டில். அந்த கிராமத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர், ஒரு மெயின் ரோடு இருக்கும், 2 பஸ் தான் வந்து போகும், ஒரே ஒரு கடை, அது ஒரு இட்லி கடை. எனக்கு தினம் அந்த இட்லி கடையில் எப்படியாவது இட்லி சாப்பிட்ணும். என் சைல்டுஹுட்டில் ரொம்ப முக்கியமான கேரக்டர் இந்த இட்லி கடை. எப்படியாவது டெய்லி அங்கே இட்லி சாப்பிட்ணும். ஆனால் கையில் காசு இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே காலையில் போய் வயலில் இறங்கி பூ பறிக்க சொல்லுவாங்க. பூ பறித்து கொடுத்தோன்னா எவ்வளோ பூ பறித்து கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த கூலி. ஸோ நான், என் அக்கா 2 பேர், என் கசின்ஸ் ஒரு 4-5 பேர், எல்லோரும் காலங்காத்தால் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு அந்த வயலுக்கு போவோம். அங்கே போய் இறங்கி பூ பறிப்போம். எவ்வளோ முடியுமோ 2-2.5 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக பறிக்கிறது. 2.5 மணி நேரம் பறித்து முடித்தா ஆளுக்கு ஒரு 2 ரூபாய் 2.5 ரூபாய் கிடைக்கும். அந்த 2 ரூபாய் 2.5 ரூபாயை எடுத்துக்கிட்டு நேராக ஒரு தோட்டத்துக்கு போவோம். அந்த தோட்டத்தில் ஒரு பம்பு செட்டில் இறங்குவோம். அங்கே ஒரு தொட்டி இருக்கும், ஏட்டையா தோட்டம்னு ஒரு தோட்டம். அந்த தொட்டிக்குள்ளே இறங்குவோம். ஆசை தீர அங்கே ஒரு ஆட்டத்தை போடுவோம். குளிச்சுட்டு அந்த துண்டை கட்டிக்கிட்டு அந்த துண்டோடு அந்த மெயின் ரோட்டில் அப்படியே தக் லைஃபாக நடந்து வருது, அப்படியே நடந்து வருவோம். நடந்து வந்து அந்த கடைக்குள்ளே போயிட்டு அந்த மர பெஞ்சில் உக்காந்துட்டு அந்த 2.5 ரூபாய்க்கு 4 இட்லி 5 இட்லி ஏதாவது வரும். உழைச்சி சாப்பிட்ட அந்த 4 இட்லி 5 இட்லியில் கிடைச்ச டேஸ்ட்டும் நிம்மதியும் சந்தோஷமும், நான் இப்போ எவ்வளவோ நிறையா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில், ஃபேன்சியான ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்டேன், கிடைக்கல. இந்த பாட்டு என்ன அந்த இட்லி கடை கூட்டிகிட்டு போகும். இப்போ நம்ம அந்த இட்லி கடைக்கு போனால் எப்படி இருக்கும்? அந்த இட்லி கடையை வச்சு ஏன் நம்ம ஒரு படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது அந்த கடை மட்டும் கிடையாது. அந்த கிராமத்தில் என் மனசை கவர்ந்த, என்னை பாதித்த ஒரு சில கதாபாத்திரங்கள், உண்மை கதாபாத்திரங்களும், சென்னை நாங்கள் வந்ததுக்கப்புறம் என் மனசில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தின ஒரு சில உண்மை கதாபாத்திரங்களையும் வச்சு கற்பனையான கதை இந்த இட்லி கடை.